என்னம்மா அப்பா மூஞ்சே பார்த்துட்டு இருக்கா? ஏதாவது அப்பாட்ட சொல்லணுமா? அப்பா அது சொல்லணும் தான். நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. ஏதாச்சும் சிம் காலேஜ் எதுவும் பிரச்சனையா? இல்லப்பா. இங்க பாருமா, அப்பாட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? என்ன இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. அப்பா அது காலேஜ் முடிய போகுது. ஆமா, என் சின்ன பொண்ணு சிந்துக்கு காலேஜ் வந்துருச்சு. அப்புறம் என்ன, கல்யாணம் தான். அப்பா உனக்காக இந்தியாவில் இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி வச்சிருக்கேன். நம்ம கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல பையனை உனக்கு பார்த்து வைக்கணும். அது மட்டும் இல்லாம நீ இந்தியாவுக்கு போகணும்னு அப்பா ஆசைப்படுறேம்மா. அப்பா, கல்யாண விஷயத்துல நீங்க சொல்றதை நான் தட்ட மாட்டேன். உங்க விருப்பம் என்னமோ அதான் என் விருப்பம். அப்புறம் என்னம்மா, அப்புறம் எது அப்பாட்ட சொல்றதுக்கு இவ்வளவு தயக்கப்படுற? அப்பா அது காலேஜ் முடிய போகுது. இதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் மீட் பண்ண முடியுமான்னு தெரியல. என்னோட சில இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க ஊருக்கே போறேன்னு சொல்றாங்க. அங்க போய் செட்டில் ஆக போறதா இருக்காங்க. ஆம், நீங்களும் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்க போறேன்னு சொல்றீங்க கல்யாணத்துக்கு அப்புறம். அப்பா, எனக்காக கொஞ்ச நாள் யூரோப்ல ஒரு 2-3 டேஸ் யூரோப் ட்ரிப் போயிட்டு வரவாப்பா. எனக்காக ப்ளீஸ் ஒரு 4 டேஸ் ட்ரிப் போயிட்டு வரவா? ஹீரோப்பா? அப்பா, சின்ன வயசுல இருந்து நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் கேட்டு நடந்திருக்கேன். இதுக்கப்புறமும் கல்யாண விஷயத்துல கூட நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் கேட்டு நடக்க போறேன். ஆனா நான் ஒரு விஷயத்துல மட்டும் எனக்காக நான் வாழ்ந்துக்கிறேனேப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை எவ்வளவு கேர் பண்றாங்க தெரியுமா? இப்படி லண்டன்ல இருந்துட்டு உனக்காக கூட நீ எதுவும் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ்பா, ஒரு 4 டேஸ் தான் யூரோப் போயிட்டு நான் பத்திரமா வந்துடுறேன். சரிம்மா, உனக்காகன்னு கேக்குற. இதுக்கு மேல அப்பாவால என்ன செய்ய முடியும்? நீ ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்காத. உன் நல்லதுக்காக தான் நான் பண்றேன். அது உனக்கு ரொம்ப கஷ்டமா தெரியலாம். ஆனா அது உன்னோட பாதுகாப்புக்காக தான் நான் பண்றேன். சரி, உன் விருப்பம். உனக்காக ஒரு 4-5 நாள் வாழணும்னு நினைக்கிறேன், வாழ்ந்துட்டு வா. ஆனா ஒரு விஷயம், நான் இன்னைக்கும் உன் விருப்பத்துக்கு நேர்மையாக நடந்ததில்லை. உனக்கு எது கரெக்டோ அதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் தவிர இந்த வார்த்தையெல்லாம் பெருசா இருக்குமா? இனிமே எப்படி சொல்லாத. சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் பத்திரமா யூரோப் போயிட்டு வந்துடுறேன். சரி, நானும் அப்படியே கடைக்கு கிளம்புறேன். ஏய் ஸ்வேதா, நீ சொல்ற அந்த பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கேன். ஆனா ட்ரெயின் எந்த பக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியல. என்ன, ட்ரெயின் கிளம்பிடுச்சா? அச்சச்சோ, இரு, நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வேற பாக்குறேன். ச்சே, இன்னைக்குன்னு பார்த்து ஸ்டேஷனுக்கு வரதுக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. இப்போ யூரோப்புக்கு போகணும், ட்ரெயின் வேற இப்போ கிளம்புதே. எப்படி போறதுன்னு தெரியலையே. கடவுளே. இன்னும் எவ்வளவு தூரம் நடந்துகிட்டே இருக்கிறது? இந்த பிளாட்ஃபார்ம் இன்னும் வரமாட்டேங்குதே. ட்ரெயின் வேற கிளம்பிச்சுன்னு சொல்லிட்டாங்க. ட்ரெயின் போறதுக்குள்ள ட்ரெயின் எப்படியா பிடிச்சிடும். என்னோட டிக்கெட்ஸ்லாம் வேஸ்ட் ஆகுது. ஏய், இங்க பாரு, சத்யா வந்துட்டா. பரவாயில்லையே, வந்துட்டாலே. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க இல்லைன்னா என்னால அந்த ட்ரெயினை பிடிச்சிக்க முடியாது. பரவாயில்லைங்க, சாரும் கூப்பிடணும் அவசியம் இல்லை. என் பேரு ராகுல். ஏய் பஸ்ஸா, என்னடா எவ்வளவு நேரம்? நீ வரமாட்டேன்னு நினைச்சேன்டா. மச்சான், கடைசியில் ட்ரெயினை பிடிச்சி வந்துட்டேன்டா. சரி சரி, வந்து உட்காருப்பா. ஆமா, யார் அந்த பொண்ணு? சிம், வந்து உட்காரு. என்ன சிம், இவ்வளவு லேட்டா வருது? அது அம்மாவால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது இதுன்னு எடுத்து வச்சாங்களா, அதான் லேட் ஆயிடுச்சு. சாரி. அந்த பொண்ணு யாருன்னு கேட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு. ஆனா நீங்க அதையே பெற்றுக்கொள்ளணும் அப்டேட்ல மாட்டுவோம். சாச்சா, இந்த அளவுக்கு இல்லை மச்சான். அது அந்த பொண்ணு இந்த ட்ரெயின்லாம் தர நின்றுட்டு இருந்துச்சு போல. கடைசியில் போய் ட்ரெயினை பிடிக்க முடியல, நான் ஹெல்ப் பண்ணேன். அதான் 2 பேரும் ஒன்றா வந்துட்டோம். அப்புறம் அப்புறம் என்னடா? என்னன்னு தெரியல மச்சான். அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கும் போல இருக்கு. கண்ணு நாட்டையும் முடிச்ச பார்த்துக்கிறேன். மச்சான், நீ தாயர் வடையில விழுட்டியா? சாச்சா, இங்கேயா? அதுக்கு லண்டன்லையா? வாய்ப்பே இல்லை. என்ன மச்சான், சொல்லியே, நான் வாங்கி வைக்கலையே. அப்படியே எப்படி வைக்கின்ற? இப்ப என்னடா எங்கேயும் பேரு சொல்லுறீடா? வாய்ப்பு இல்லை. பரவாயில்ல, அந்த டைம் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். ஹெல்ப் பண்ணிருக்கானா? ஆனா அவனை பார்த்தாலே எனக்கு வினோதம் பார்க்கலி. வினோதமானா? எங்கேயோ பார்த்த மாதிரி. லண்டன்ல இருந்தானே வரீங்க, எங்கேயாவது பார்த்துட்டீங்களா இருக்கு. ஆஹா, இதுக்கு முன்னாடி நான் நேர்ல பார்த்ததில்ல. ஆனா இப்ப பார்க்கும்போது எங்கேயும் எப்பயும் பார்த்த மாதிரி இருக்கு. நடப்பு நடப்பு. ஏய் லூசு, நடத்திருக்கிறதுக்கு என்ன? தெரியுது சரியா? நீ சொல்ற மாதிரிலாம் இல்லை என்ன? என்ன சொன்னேன்? நான் ஒண்ணுமே சொல்லலையே, நடப்பு சொல்லி. அதான் நான் சொல்றேன், அந்த மாதிரி மீனிங்ல இல்லைன்னு. ஏமா, சரி. என்னங்க, சீக்கிரம் வாங்க, யார் போன்ல பேசுறாங்க வந்து பாருங்க. வந்தேன். இந்தாங்க, போன்ல யார் பேசுறான்னு பாருங்க. யார் பேசுறாங்க? கொஞ்சம் பார்ப்போம். ஹலோ அம்மா, நீங்களா? சொல்லுங்க. அப்படியா?
ஆ கண்டிப்பாம்மா, கண்டிப்பா, கண்டிப்பா இது நடக்கும். ஆ சீக்கிரமே இந்தியா வந்துடலாம். உங்க பேத்தி இப்போ ஈரோப் போயிருக்கா. அவ வந்தோடனே கண்டிப்பா நாங்க கிளம்பி இந்தியாவுக்கு வந்துருவோம். நீங்க எந்த கவலையும் பட வேணாம். ஆ சரிம்மா, அப்ப நான் வச்சுறேன். என்ன சார், மூஞ்செல்லாம் அப்படியே பளபளன்னு இருக்கு. நீ முதலே சொல்லிருக்கலாம்ல, இந்தியா நல்லா கால் இருக்குன்னு. அப்படி சொல்லியிருந்தா இப்படி மூஞ்சி பளிச்சுன்னு இருக்கிறத என்னால் பார்த்துருக்க முடியுமா? அதுவும் சரிதான். அம்மா, என்ன விஷயம்? என் மாமியார் உங்ககிட்ட மட்டும் ஏதோ சொல்லணும்னு சொன்னாங்க. உனக்கு விஷயம் தெரியாதா? இல்லையே, என் மாமியார் உங்ககிட்ட தான் சொல்லணும்னு சொன்னாங்க. என்கிட்ட நான் கேட்டும் சொல்லவே இல்லை. சரி சரி, கோச்சுக்காத. அது வந்து என்னங்க வந்து போயின்னு இருக்கீங்க? அது வந்து என் தங்கச்சி பையன் நித்திரனை தெரியும்ல. ஆமாம், நித்ரன். அவனுக்கு என்ன? நம்ம இந்தியா போறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. நம்ம அடுத்த மாசமே இந்தியா கிளம்பணும். சரிங்க, நித்ரனுக்கு என்ன? அது வந்து சிம்மோட பாட்டி நித்திரனுக்கும் சிம்முக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசிட்டு இருக்காங்க. என்ன, நம்ம சிம்முக்கும் உங்கள் தங்கச்சி பையன் நித்ரனுக்குமா? ஆமாமா, உங்க அத்தை ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஏங்க, உங்கள் அம்மா ஆசைப்படுறதுலாம் இருக்கட்டும். சின்ன வயசில் ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க, ஒன்றா விளையாடுவாங்க, சரி. அதுக்குன்னு இப்பயும் அவங்க அதே மாதிரி நினச்சிட்டு இருந்தா என்ன பண்ணுறது? இதுல என்ன இருக்கு? நீ நானும் தான் சொந்தக்காரங்க. அதெல்லாம் சரியா போயிடும். சிம்மு புரிஞ்சுப்பா. இருந்தாலும் சிம்முக்கிட்ட ஒரு வார்த்தை. அதெல்லாம் என் பொண்ணு நான் சொல்ல கேட்பா. இவர் ஏன் இப்படி இருக்காரு? அந்த பொண்ணு பாவம், சின்ன வயசுலேருந்து இவர் பேச்சை தான் கேட்குது. கல்யாணத்தில் கூட அவரோட முடிவை இவர் கேட்கவே மாட்டேங்கிறாரே. ச்சே, என் பொண்ணை நான் எவ்வளோ இண்டிபெண்டாக வளர்க்கணும்னு நினச்சேன். ஆனால் அவள் இவ்வளோ டிபெண்ட்டாக இருப்பான்னு எனக்கு தெரியாமல் போச்சு. சரி, பார்ப்போம். பிடிக்கலைன்னா இவர்கிட்ட எப்படியாவது சொல்லி கழுத்து நிறுத்தணும். இவன் எங்க, நித்திரன் எங்க? நித்திரன் சரியான காட்டு வேண்டி மாதிரி நடந்துக்குவானே. பாவம் இந்த பொண்ணு. ச்சே, சொந்தத்தை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்க பார்க்குறாரு. பஸ் அதுக்குள்ளே போயிடுச்சு. கடவுளே, இந்த ஈரோடு ட்ரிப்புக்கு எதுக்கு தான் நான் வந்தேனோ? பேசாம அப்பா பேச்சு கேட்டுட்டு வீட்லயே இருந்திருக்கலாம். நேற்று நான் ட்ரெயினை மிஸ் பண்ண பார்த்தேன், இன்னைக்கு நான் பஸ்ஸை மிஸ் பண்ணி தொலைச்சிட்டேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க சந்தோஷமா இருக்காங்க. நான் ஒரு கரையில, அவங்க ஒரு கரையில. இந்த பஸ் சவுண்டு வேற எரிச்சலா இருக்கும்மா. 237 பஸ் அடுத்து எப்போ வரும்னு கூட தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ நேரம் தனியாக எங்கேயோ தெரியல. ஐயோ, கடுப்பா இருக்கே. நான் மட்டும் இங்கே தனியாக மாட்டிக்கிட்டேனே. இந்த பொண்ணு என்ன பராக் பார்த்து நிக்கிறா? என்ன பண்ணிட்டு இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணும். ஹலோ, ஹாய். ஆச்சு பஸ் ஸ்டாண்ட்ல தனியா என்ன பண்றீங்க? நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பஸ்ஸை பிடிச்சி இங்கே இருக்கிற ஒரு சின்ன சிட்டிக்குள்ளே போகலாம்னு நினச்சோம். எல்லாரும் அந்த பஸ்ஸில் ஏறி போயிட்டாங்க. நான் ஒரு பக்கத்தில் ஒரு ஷாப்புக்கு போனனால மிஸ் பண்ணிட்டேன் பஸ்ஸை. அச்சோ, பஸ் மிஸ் பண்ணிட்டீங்களா? அப்புறம் அப்புறம் என்ன கரையை சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அப்புறம் கேட்டுட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லைங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. இல்லைங்க, இப்போ எப்படி போகிறது தெரியல, அதான் முடிச்சிட்ருக்கேன். 237 பஸ் எப்போ வரணும் உங்களுக்கு தெரியுமா? 237 பஸ்ஸா? நம்மளே இந்த ஒரு புதுசு. சரி, எனக்கு யாரும் சொல்லி வருவோம். அந்த பஸ் இப்போ வராதுங்க. அது வரதுக்கு இன்னும் ஈவினிங் ஆகுமே. அப்படியா? நீங்கள் இந்த ஊருக்கு பழசா? ஆமா ஆமா, நீங்க சொல்ற 237 பஸ்ஸை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பஸ் ஈவினிங் தான் வரும். ஈவினிங்கா? இப்போ மார்னிங் 9 o'clock தானே வருது, அது வரைக்கும் என்ன பண்ணுறது? அது வரைக்கும் நீங்க மேல என் கூட இருக்கீங்களா? உங்கள் கூடயா? ஆமா, வேற யார் பார்லர் கூட போறீங்களா என்ன? இல்லை இல்லை, உங்கள் கூடயே இருக்கேன். அப்ப வாங்க பின்னாடி. இவளை நம்பி போகலாமா? இந்தியன் தானே, சரி போவோம். நல்லா ஏமாந்துட்டா. ஆனா நம்ம ஏன் இப்படி ஏமாத்துறோம்னு தெரியல. இவன் என் கூட இருந்தா போதும்னு தோணுது. இவளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான், செத்தோம்.